Hello viewers, welcome to Mukku Mannam Nakku Rusi channel. இன்னைக்கு நம்ம உடைச்ச கடலை போட்டு ஒரு தட்டை பார்க்கலாங்க. அரிசி மாவுல ரொம்ப டேஸ்டா இருக்கும். சாப்பிடும்போது ரொம்ப கிறிஸ்பியா ரொம்ப நல்லா இருக்குங்க. இது எப்படி பண்றது பார்க்கலாமா? ரொம்ப ஈஸி வேல நான் கத்து கொடுக்கறேங்க. ஓகே, இது எப்படி பண்றது பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேங்க. அதில் ஒரு அரை கப்பு உடைச்ச கடலை போட்டுக்கிட்டேன். ஒரு 6 பூண்டு எடுத்துக்கலாங்க. ஒரு அரை மிளகாய் எடுத்துக்கலாங்க, காஞ்ச மிளகாய். கறிவேப்பிலை போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் அரைச்சிக்கலாங்க. அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இது மாதிரி நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இப்போ அரிசி மாவு வந்துட்டு வறுத்திருக்கேங்க. கொஞ்சமாக வறுத்த அரிசி மாவு இது. அதில் வந்துட்டு இந்த உடைச்ச கடலை மிக்ஸ் போட்டுக்கின்னு நல்லா கலக்கிக்கலாங்க. உப்பு போட்டுக்கலாங்க, இதுக்கு தகுந்த உப்பு. காஞ்ச எண்ணெய்ங்க. எண்ணெய் அடுப்பு மேலே வச்சுட்டு நல்லா காய வச்சுருக்கேன். அதை விட்டுக்கலாங்க. இது ஒரு 2 கரண்டி எவ்வளோ விடலாங்க. ஃபஸ்ட்டு இந்த எண்ணெயோட இந்த மாவெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். கலக்கியாச்சுங்க. எடுத்தப்போ இது மாதிரி நமக்கு உருண்டையாக வரணுங்க. அப்படி வரலன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கலக்கிக்கணும். நமக்கு வந்துடுச்சு. இப்போ வந்துட்டு கடலை பருப்புங்க எண்ணெயில் தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருக்கேங்க. அந்த கடலை பருப்பு போட்டுக்கலாம். பச்சை பயிரையும் அதே மாதிரிங்க ஒரு 3 மணி நேரம் தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாங்க. இது நம்ம இஷ்டம், எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். நிறைய போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிடும்போது. பருப்பு பல்லுக்கு பட்டுக்கிட்டு இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு, நார்மல் தண்ணி தாங்க விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலக்கிக்கலாம். இது மாதிரி கலக்கியாச்சுங்க. மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெத்தனும் இருக்கக்கூடாதுங்க. இந்த பதத்தில் கலக்கிக்கணும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க, மேலே மாவு காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ வந்துட்டு மாவு எடுத்து கொஞ்சம் சின்ன சின்ன பால்ஸ் பண்ணிக்கலாம். இருக்கிற மாவு வந்துட்டு ஒரு துணியால் மூடி வச்சுக்கலாங்க, காஞ்சி போயிடும் இல்லைன்னா. இது பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துருக்காங்க. அது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு, கீழே வந்துட்டு ஒரு கிண்ணம் வச்சுருக்கேன். அது மேலே பிளாஸ்டிக் ஷீட்டு வச்சுட்டு எண்ணெய் தடவிட்டு, அது மேலே இன்னொரு பிளாஸ்டிக் ஷீட்டு வச்சு, இது மாதிரி ஒரு கப்போ கிளாஸோ ஏதாவது நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அதை எடுத்துகிட்டு இது மாதிரி அழுத்தம் கொடுத்தோம்னா நல்லா வருங்க. இது மாதிரி ரவுண்டு ஷேப் வரும். இதை எடுத்து வேஷ்டியில் போட்டு வச்சுருக்காங்க. நான் ஏதாவது காட்டன் கிளாத் எடுத்துக்கலாம். நம்ம காட்டன் கிளாத் எடுத்துக்கிட்டாக அது வந்துட்டு அது போட்டு ஆற வைக்கும்போது வந்துட்டு நமக்கு அந்த தண்ணியெல்லாம் அது துணி சோக் பண்ணிக்கும். நல்லா ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக வருங்க. இது நம்ம ஹாலில் உட்காந்துட்டே பண்ணிக்கலாங்க. நல்லா ஃபேன் போட்டுக்கிட்டு, நல்லா ஃபேன் போட்டு வச்சா அது காஞ்சிக்கிட்டு இருக்குங்க கொஞ்சம் லைட்டாக. இது மாதிரி எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாம் காட்டன் கிளாத் மேலே போட்டுக்கலாம்.
எண்ணெய் சூடு பண்ணி வச்சுங்க, அதில் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கலாங்க. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது மாதிரி எண்ணெயில் பபுள்ஸ் இல்லாமல் ஆகிடுங்க. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னா எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா கலரு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், பார்த்தாவே தெரியும். ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஓகே வியூவர்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஓகே வியூவர்ஸ், பாய்.